அப்பதான் ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்தார். அவருடைய கிருபையினுடைய ஆவியினால நம்மளை தாங்கி பிடிச்சு, நம்ம கிட்ட பலன் இல்ல, வல்லமை இல்ல, கிரியைகளை செய்கிறதுக்கு உண்டான சாத்தியங்கள் இல்ல, பட் கர்த்தருடைய ஆவியானவர் செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்ம எந்தெந்த இடத்துல சோர்ந்து இருந்தோமோ, எந்தெந்த இடத்துல துவண்டு இருந்தோமோ, எந்தெந்த இடத்துல பலனற்று இருந்தோமோ, இதோ நம்ம வளர்ந்து வருகிற காரியங்கள், 1000 அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கதான் செய்தது. பட் கர்த்தர் சொல்வாரு, நீ கவலைப்படாத, என்னுடைய ஆவியினால முடியும். நீ நினைக்கிறவங்களுக்கு சூழ்நிலை எல்லாம் உதவி செய்ய முடியாது. நான் நம்பி இருந்த விசுவாசிகள் வரல, இல்ல நான் நம்பி இருந்த அந்த காரியம் நிறைவேறல, சோ என்ன நெக்ஸ்ட் ப்ராசஸிங் நடக்காது. இப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. பட் கர்த்தர் என்ன சொன்னாரு? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு சொல்லி ஒவ்வொரு